இந்த நாளின் தியான தலைப்பு யோனாவின் எரிச்சல். ஏன் யோனா எரிச்சல் அடைகிறான்? யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நினிவேக்கு போய் அந்த அருமையான ஜனங்களை எச்சரிக்கும்படியாய் அனுப்ப விரும்பி, அவர்களுடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்திலே வந்திருக்கிறது, ஆகவே எச்சரித்து புத்தி சொல்லும்படியாய் ஆண்டவர் அனுப்ப விரும்புகிறார். ஆனால் இவன் நினிவேக்கு போகாதபடி தன்னுடைய பாதையை மாற்றி அமைத்துக் கொண்டு தர்சீசுக்கு போகும்படியாய் கப்பல் ஏறி விடுகிறான். கப்பல் உடையும்படியாய் பெருங்காற்று வருகிறது. இதனால் இவனை தூக்கி கடலிலே வீசி விடுகிறார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த மீன் வயிற்றில் ராப்பகல் 3 நாள் இருந்தான். மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வரும்படியாய் அப்படியே கடவுளை நோக்கி பார்க்கிறான். மறுபடியும் இந்த மீனானது அப்படியே கரையிலே கொண்டு வந்து கக்கி விடுகிறது. மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்து, அப்படியே அவன் எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போகிறான், எச்சரிப்பை சொல்லுகிறான். அந்த ஜனங்களும் ராஜாவும் மனம் திரும்பி விடுகிறார்கள். இந்த மனம் திரும்புதலை இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அங்கீகரிக்க முடியவில்லை. மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அல்லவா? லட்சக்கணக்கான மக்கள் மனம் திரும்புகிற அதை கொண்டாடி மகிழ வேண்டிய தருணத்திலே யோனாவுடைய இருதயம் மாறுபட்ட இருதயமாய் காணப்பட்டது. இந்த ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய தீங்கை செய்யாமல் இருந்ததால் யோனா விசனப்படுகிறான், கடும் கோபம் அடைகிறான், எரிச்சல் அடைகிறான். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்குமே என்று அப்படியாய் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறான். என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இந்த யோனாவின் செயல் மாறுபட்ட செயலாய் காணப்படுகிறதே. இந்த நினிவே மக்கள் புறவின மக்கள் தான், கர்த்தரை அறியாதவர்கள் தான். ஆனால் யெகோவா தேவன் தங்களின் தெய்வம் மாத்திரம் என்ற குறுகிய மனப்பான்மையோடு யூதர்கள் வாழ்ந்து வந்தார்களே. ஆனால் எவராயிருந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவர் அல்லவா? இப்பொழுது ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை வளரும்படி கட்டளையிடுகிறார். வளருகிற ஆமணக்கு செடி அப்படியே காய்ந்து போகிறது. இவனுக்கு எரிச்சல் வருகிறது. பிரயாசப்படாததும் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே பட்டுப்போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இன்றைக்கு நமக்கும் பல வேளைகளிலே எரிச்சல் வருகிறதோ? ஆத்துமாக்களை குறித்து அக்கறையற்று இருக்கிறோமோ? என்னையும் தருகிறேன், என்னையும் மாற்றும் இயேசுவே என்று கேட்போமா?